அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பண்ண போறோம். அதாவது விஜய் அவர்களுடைய 2வது மாநில மாநாடு. அதாவது வாகை மாநாடாம். அதே அவர் பேரையே தான். அதாவது வெற்றினா விஜய், விஜய்னா வாகை எல்லாம் ஒண்ணு தான். அதாவது புதுசாலாம் ஒண்ணும் சிந்திக்கிறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு பாப்போமா? ஒரு 3 பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். அ அதாவது சரியா படிக்காம போய் எக்ஸாம் எழுதுனா எப்படி இருக்கும்? அது மாதிரியே அவரு பேசுறாரு. பாவம் அவர் என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? சின்ன வயசுல இருந்து சினிமால தான் நடிக்கிறாரு. வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்குறாரு. எதுவுமே படிக்கிற பழக்கமும் கிடையாது. நம்மலாம் என்ன படிச்சோம்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கணக்கு இல்ல சயின்ஸ் இப்படி தானே படிச்சுட்டு உட்காந்துருந்தோம். வேற என்ன படிச்சோம்? அதே போல தான் அவரும். அவர் ஒண்ணும் படிக்கல. சினிமாவுல இருந்து அப்படியே நேரா வர்றாரு. சரிங்களா? அவர சொல்லி எந்த குத்தமும் கிடையாது. நான் அவர் பேசின விஷயத்துல இருந்து நான் ஒரு 3, 4 பாயிண்ட் சொல்றேன். ஆனா நான் இந்த வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன். என்ன ஆனாலும் பரவால்ல. அதாவது பெண்கள் பாதுகாப்புன்றாரு. பெண்கள் பாதுகாப்பு ரைட் இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். பெண்கள் பாதுகாப்புன்னா, அதாவது பெண்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. சரிங்களா? ஆனா ஒரு பெண்ண வந்து அப்யூஸ் பண்ணலாம். ஏமாத்தலாம். அப்படியே ம் நம்ப வச்சு ஏமாத்தலாம். அப்படிதானே? இவர் வந்து என்ன பண்றாரு? இவர்கிட்ட இருந்து ஒரு பொண்ண காப்பாத்தணும். அதுக்கு 40 வயசு ஆகுது. அதுக்கு ஒண்ணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற மாரி தெரியல. நம்ம சொல்றேன். இவரு கல்யாணம் ஏதாவது பொதுவான ஒரு நல்ல காரியங்கள், பெரிய சம்மந்தவங்க அந்த மாரி சம்பவங்களுக்கெல்லாம் அவரு போறாரு பார்த்தீங்களா? அப்போ மனைவிய கூட்டிக்கிட்டு போறாரு. வெளிநாட்டு டூர் போறாங்கல்ல, அப்ப வந்து அந்த பக்கத்து மாநிலத்து நடிகைய கூட்டிட்டு போறாரு. பக்கத்து மாநிலத்து பொண்ணா இருந்தா அது நம்ம பொண்ணு தான். சரிங்களா? நம்ம ஊரு பொண்ணு தான். அப்ப நீ என்ன சொல்ல வர்ற? இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரியாம்மா. எம்ஜிஆர் இப்படிதான் இருந்தாரு. ஜானகி அம்மாள்னு ஒரு மனைவி இருந்தாங்க. அவருக்கு 1க்கும் மேற்பட்ட காதலிகளும் இருந்தாங்க. இப்ப ஜெயலலிதா அம்மா யாரு? எப்படி அவங்க வந்து அவரு வாரிசானாங்க? அரசியல் வாரிசானாங்க. எதுவுமே பாருங்க ஆ நெறைய அரசியல்வாதிங்க அப்படிதான். கல்யாணம் பண்ணி அதாவது பேருக்குன்னு ஒரு மனைவி வச்சுக்கிறது. அந்த மனைவிய காதலிக்கிறது கிடையாது. சும்மா எங்கிட்டா ஷோவுக்கா கூட்டிட்டு போறது. ஆனா மத்தவங்களோட பழகுறது. அப்ப அந்த பொண்ணு வந்து 40 வயசு ஆகுது அந்த நடிகைக்கு. ஒரு ஏற்கனவே கல்யாணம் ஆகாத ஒருத்தர கல்யாணம் பண்ணலாம்ல. 2 பிள்ளை பெத்து அவ்ளோ பெரிய பிள்ளைங்களா இருக்கு. உனக்கு என்ன அறிவு இல்லையா? பின்னாடி சுத்திக்கிட்டு திரியிற. இவங்க வீட்லலாம் யார் பேச்சையும் கேட்காது போல இந்த பொண்ணு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? பெண்கள் பாதுகாப்பாம். பெண்கள வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினா தான் தப்பு. பாலியல் ரீதியா பயன்படுத்தலாம். தப்பு கிடையாது. எவ்வளோ அறிவு பார்த்தீங்களா? அடுத்து வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருவன். உங்கள் குடும்பத்தில் ஒருவன்னா, அ நம்ம வந்து நான் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிர்றேன். ஏன்னா, ஏதாவது ஒரு 1, 2 உண்மைய வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ மனசுல, நைட்டு தூக்கம் வராது. அவங்க அப்பா ஒரு ஸ்டேஜ் ப்ரோகிராம்ல சொல்றாரு. ஆரம்பத்துல. அவர் ஏதோ உளறிட்டாருன்னு நெனைக்கிறேன். நான் சென்னைக்கு வர்றப்போ